ஓம் நமோ வெங்கடேஷாய. கீழ்த்திருப்பதியில் கொடுக்கக்கூடிய டோக்கன்ஸ் இன்னைக்கு காலையிலே தீர்ந்துருச்சு. டிடிடி லேட்டஸ்ட் அப்டேட்ஸில் நேற்று ஷேர் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அனந்த நிலையம் அனந்த ஸ்வர்ணமயம் டோனாஸுக்கு ப்ரிவிலேஜஸ் கொடுத்துருக்கிறத பற்றி டைரக்ட் சர்வ தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 8லேருந்து 12 மணி நேரம் ஆகலாம். டோக்கன் தர்ஷனத்தில் ஏர்லி மார்னிங் டைம் ஸ்லாட்டில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஆகலாம். மத்தியானத்துலேருந்து நைட் வரைக்கும் உண்டான டைம் ஸ்லாட்டில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 4லேருந்து 6 மணி நேரம் ஆகலாம். 300 ரூபாய் தர்ஷனம் வர்ச்சுவல் சேவா தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 2:30லேருந்து 4 மணி நேரம் ஆகலாம். திருச்சானூர் பத்மாவதி அம்மவாரி கோயில். நான் எங்கள் ஃப்ளாட்டில் இருக்கிற நெய்பர்ஸோடு வந்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு நாளைக்கு சீனியர் சிட்டிசன் தர்ஷன். ஸோ அங்கே பிரதட்சணம் எல்லாம் முடிச்சுட்டு போகலான்ட்டு தாயார் தர்ஷனத்துக்காக காலையில் 9:30 மணிக்கு வந்தோம். 50 ரூபா டிக்கெட் தான் வாங்கிட்டு வந்தேன், ஏன்னா அவங்கள அழைச்சிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ க்ரௌட் இல்லை, பட் உள்ளே போகிறப்போ ஃப்ரீ தரிசனமும் 50 ரூபா தரிசனம் மிக்ஸ்டாக தான் விட்டாங்க. மூலவர் தாயார் பஞ்சமி தீர்த்தம் முடிஞ்சு இன்றைக்கு மஞ்சளில் மல்டி கலர் பார்டர் வஸ்திரம் ரொம்ப அழகாக இருந்தாங்க. கரெக்டாக இப்போ ஒரு விஐபி வந்ததுனால ஆரத்தி காமிச்சாங்க. கொடிமரம், தரிசனம் பார்க்குற அந்த மணிமண்டபம் எல்லாமே ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணி, திருமலாவில் வெளியில் ஒரு பெரிய கிரீடம் வச்சுருப்பாங்க ஃபுல் டெக்கரேஷனில். அதே மாதிரி சின்ன சைஸ் கிரீடம் கோயில் உள்ள வச்சுருக்குறாங்க பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு. ஆக்சுவலாக நேற்றோட பிரம்மோற்சவம் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி புஷ்பயாகம். தரிசனம் முடிச்சுட்டு காரமாக ஒரு சாதம் கொடுத்தாங்க, பிரசாதம், புளிசாதம் மாதிரி இல்லை. ஸோ சாப்பிட்டுட்டு சுந்தரராஜ பெருமாள் பலராமகிருஷ்ணர்லாம் பார்த்துட்டு வர்றப்போ இன்றைக்கி எந்த ஆர்ஜித சேவாசும் திருச்சானூரில் கிடையாது. சரி, எந்த சேவாவும் கிடையாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு கிளம்பலான்னு பார்க்குறப்போ ரெடி பண்ணிகிட்டே இருந்தாங்க. எதுக்கு ரெடி பண்ணுறீங்கன்னு கேட்குறப்போ ஸ்நபன திருமஞ்சனம்னாங்க. அதாவது அபிஷேகம் உற்சவ தாயாருக்கு முக்க மண்டபத்தில் கோயில் உள்ள நம்ம பார்க்கலாம், எந்த புக்கிங்கும் இல்லாமல். ஏன்னா இதுக்கு டிக்கெட்லாம் கிடையாது. ஸோ ஃபஸ்ட் டைம் சாட்டர்டே அபிஷேகம் பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. 10:15 ஸ்டார்ட் பண்ணாங்க, 12:15 முடித்தாங்க. பால், தயிர், தேன், இளநீருக்கு அப்புறம் மஞ்சளை நல்ல பெரிய பெரிய உருண்டைகளாக உற்சவ தாயாரை அப்படியே ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மீன்ஸ் மறைச்சிட்டாங்க அந்த மஞ்சளால். அந்த மஞ்சள் மலைக்கு நடுவில் தாயாரோட ஃபேஸ், அந்த பிரம்மோற்சவ கலைப்பு கொஞ்சம் கூட இல்லாமல் அவ்வளோ அழகாக அந்த மஞ்சள் மேலே குங்குமம், துளசி எல்லாம் வச்சு, மல்லிப்பூ மாலை போட்டு, தாளம்பு வச்சு, அப்பா ரொம்ப அழகாக இருந்தாங்க பார்த்ததுக்கு. அதுக்கப்புறமா சந்தனம், கலசாபிஷேகம், சல்லடையில் கலச நீர் விட்டு தீப ஆரத்தியோட முடிஞ்சது. ஆக்சுவலாக ஸ்நபன திருமஞ்சனம் இருக்காதுன்னு நினச்சேன், ஏன்னா இப்போ பிரம்மோற்சவம் முடிஞ்சிட்டதுனால. பட் பார்த்தது செம்ம ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா 2 வீக்ஸ் முன்னாடி மூலவர் தாயார் அபிஷேகம் பார்த்துட்டு, அதுவும் அவங்களெல்லாம் அழைச்சிட்டு வர்றப்போ உற்சவ தாயார் அபிஷேகம் எல்லாம் சேர்ந்து பார்த்தது. ஸோ சாப்பிட்டு மலைக்கு போகணும். வெளியில் நல்ல க்ரௌடு. பட் நாங்கள் காலையில் வர்றப்போ உள்ள அந்த அளவுக்கு க்ரௌடு இல்லை. ஹாஃப் அன் ஹவரில் தாயார் தரிசனம் பார்த்தோம் ஆரத்தியோட. இப்போ நல்ல க்ரௌடு. மேபி விஐபி பிரேக் தர்ஷன் டைம்னு நினைக்கிறேன். சார், பஞ்சமி தீர்த்தம் நேரில் வராமல் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தேன். இன்றைக்கி அபிஷேக சேவை பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கீழ் திருப்பதி செம்ம வெயிலாக இருக்குது. SPSVன்னு சொல்லிட்டு 15 rupees கேலண்டர் சேல்ஸ் பண்ணுறாங்க. மேபி வெங்கடேஸ்வர சுவாமி கோயில் அண்ட் பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி கோயிலான்னு அதில் க்ரௌடாக இருக்குது. ஸோ நான் வாங்கலை. என் கூட வந்து ஆண்டி சொன்னாங்க, ஏதாவது ஒரு ஸ்பெஷல் சேவா ஒரு தடவை என்னை திருச்சானூருக்கு போகிறப்போ கூட்டிகிட்டு போ அப்படின்னு. சரி, கூட்டிகிட்டு போகிறேன் ஆண்டி அப்படின்னு. இன்றைக்கே இந்த ஸ்பெஷல் சேவா அமைஞ்சிருச்சு, அபிஷேகம் சேவா.
ஆக்சுவலாக இந்த அபிஷேகம் நம்ம இப்போ எதிர்க்க பார்க்குற சுக்கிரவார மண்டபத்தில் பார்க்கலாம் எவ்ரி ஃப்ரைடே. பட் எதேச்சியாக சாட்டர்டே பார்த்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இதுதான் சுக்கிரவார மண்டபம். உள்ள அலோடு இல்லை அப்படின்னாங்க. ஆக்சுவலாக உள்ள டெக்கரேஷன் பிரம்மோற்சவத்துக்காக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. வைகுண்ட துவார தரிசனம் புக்கிங் பற்றின அப்டேட்ஸ் சீக்கிரமாக நம்ம எதிர்பார்க்கலாம். எப்போ வந்தாலும் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.